வணக்கம். திரைத்துறை பிரபலங்கள் வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே சினிமா இல்ல அவங்களோட கரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். அதுதான் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ற ஒரு அழகான நிகழ்ச்சி தான் நம்மளோட என்ன ஆட்டோகிராஃப். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பின்பு ஜீவிதம் துந்தானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தானேனா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன திரையிலயும் சரி பெரிய திரையிலயும் சரி ரொம்பவே நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்க கூடியவர் பிர்லா போஸ் மொபுஷிரா ஜோடியோட தான் நம்ம இருக்கோம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், உங்க ரெண்டு பேரையுமே எங்களோட என் ஆட்டோகிராஃப் ஷோக்கு வந்ததுல தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணாளமே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஸோ இன்னைக்கு உங்களை நாங்க சீரியல்ஸ்லயும் சரி ஃபிலிம்ஸ்லயும் சரி ரொம்ப ஒரு சீரியஸான கேரக்டர்லயும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கேரக்டர் ரோல்ஸ், காமெடி அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ்ல உங்களை பார்த்துருக்கோம். பட் உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? என்னுடைய நேட்டிவ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், ஒகேனக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. ஆமா, அதுல இருந்து எங்க ஊர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தான். என்னுடைய ஊர் பேர் பாலக்கோட் கிராமம், நல்லா செழிப்பான கிராமம். எங்க வீட்டுல மொத்தம் 5 பேர். என்னுடைய அப்பா வியாபாரி, இந்த ஊதுபத்தி சொல்லுவாங்க, அகர்பத்தி, அந்த வியாபாரி. எங்க ஊர்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய சுகர் மில் இருக்கும். ஏன்னா கிராமம்ன்றதுனால இந்த கரும்பெல்லாம் இது இருக்கும் இல்லையா, பெரிய சுகர் மில் இருக்கும். அங்க ஆனந்த் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கும். அதுல எப்படியோ போராடி எங்க 2 பேரையும் படிக்க வச்சாங்க. மிடில் கிளாஸோட கம்மி தான், ஒன்னும் பெரியது கிடையாது. எங்க அப்பா சந்தை வியாபாரி. இப்போதான் அந்த சந்தைகள் எல்லாம் போயிடுச்சு. அப்பெல்லாம் மெயினே பாத்தீங்கன்னா சந்தைங்க தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்தை கூடும். எங்க அப்பா அன்னைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் எங்களுக்கு உணவு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சு 5 பேரை மேனேஜ் பண்ண முடியல. அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் போகணும்னா பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் போகணும், அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எங்க அப்பா என்ன பண்ணாரு, இல்லப்பா நீ தமிழ் மீடியத்துல நீ படிச்சுக்கோ, நான் இங்க சேர்த்தி விடுறேன். பட் எனக்கு ஓரளவு மெச்சூர்டு இருந்தது. எங்க அப்பாவோட குடும்பத்துல ஃபர்ஸ்ட் 10th பாஸ் நான் தான். ஆமா, முடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் கிடைச்சது. நான் என்னுடைய பிஎஸ்சி முடிச்சேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தான் முடிச்சேன். அப்போ எஸ்ஐ செலக்ஷன் கால் ஃபார் ஏன்னா இவங்க வேற போலீஸ்குள்ள பாசத்தை ஊட்டி வளர்த்த மாதிரி இந்த விஷயத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. ஆமா, ஏன்னா இப்போ அந்த கிராம சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்னாவே அப்போ இல்ல இப்போ ரொம்ப அந்த ஒரு ஜெர்க் இருக்கும். தப்பு செய்யறோமோ செய்யலையோ போலீஸை பார்த்தோன்னே சார் அப்படின்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவ்வளவு பெரிய மரியாதை. சரி, ஓகே, சரி அட்டன் பண்ணேன். அது விஷயமா தான் நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கே வந்தேன். ஆமா, என்னுடைய 22வது வயசுல. பட் ஏதோ பேட் லக்னு சொல்றதா இல்ல நல்லதுன்னு சொல்றதா எனக்கு அந்த வேலை கிடைக்கல. சில விஷயங்கள் இந்த எஸ்ஐ செலக்ஷன் இதெல்லாம் தோத்து போய் நான் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிருக்கும்போது என் ஃப்ரெண்டு ரகுநாத் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்கூல்மேட் சொன்னா, நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றேன், அங்க வாண்டட் இருக்கு, நீ வா நான் உனக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னும் போது இங்க தங்குற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் வரது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. கேபிட்டல். பட் நம்ம சம்பாதிக்கிறது
கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுமா யோசிச்சேன். எதுவும் யோசிக்காத வாடா நான் உனக்கு நான் இங்கே வந்தேன். என்ஆர்டி கம்யூனிகேஷன் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. இந்த கம்பெனியில் இருக்கும்போது அது ஒரு பொற்காலம் மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு ஒரு சென்னைக்கு வந்து எனக்கு அப்பயே வந்து செல் கொடுத்துருவாங்க. இதோ இவ்வளோ பெருசாக இருக்கும் ஸ்கை செல் மோட்டாரோலா அப்படின்னு சொல்லி பேஜரும் இருக்கும். ஒரு 2 வீலர் கொடுத்துருவாங்க. அதுவும் அந்த வயசுக்கு அதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம், சொர்க்கம் மாதிரி இருக்கும். இவன் வந்து ஒரு லூஸ் ஸ்டாக்கை விட்டு சேர்த்தி விட்டான். என்ன வந்து லூஸ் ஸ்டாக் விட்டு என்னாலதான் நீ வந்த பண்ண அப்படின்னு நமக்கு ஒரு ஹை பிக்ல போய் நீ வாங்கி கொடுத்த வேலை தானே அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு திரும்ப நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஊருக்கே போயிட்டேன். எங்க அப்பாவோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணி நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி பிசினஸ் போயிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்டு சேர்த்தி விட்டான் இல்லையா, அவருடைய தாத்தா அங்க ஊருக்கு வந்திருந்தாரு. ஏன்பா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை எல்லாம் கேள்விப்பட்டேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேப்பியா அப்படின்னு. ஏன் அவர் பேர் வந்து ஜோதி கண்ணன் சொல்லி சினிமா துறையில இருக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த விதைய விதைச்சவர். ஓகே, சினிமா நீ வந்து நல்லா இருக்க, நீ சினிமாவில் வந்து ட்ரை பண்ணா வந்துடலாம், ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீ வா. ஸோ சினிமாக்காக வந்து அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல தான் வந்து நீங்க அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. பட் அதை பத்தி இன்னும் நிறைய பேச போறோம். மேம் கிட்ட வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் பத்தி, ஏன்னா நிறைய விஷயம் உங்களோட டிரான்சிஷன், உங்களோட க்ரோத், நீங்க வந்து எப்படி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கீங்கன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். பட் மேம் நீங்க சொல்லுங்க, உங்களோட சைல்ட்ஹுட், நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க? என்னுடைய நேட்டிவ் வந்து ஈரோடு. நான் வந்து ஒரு மாமா பொண்ணு தான். ஈரோடு. அப்பா அம்மா, எனக்கு 2 சிஸ்டர்ஸ், நாங்கள் 3 பொண்ணுங்க. அப்பா வந்து சின்னதாக 5 வயசு இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அத்தை தான் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே எங்கள் அத்தை தான். ஓகே, அவங்க தான் எல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்பாவுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு கஷ்டம் இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவன் அவங்களுக்கு 3 பொண்ணுங்களாவே கொடுத்தான். பசங்க கிடையாது எங்கள் வீட்டில். சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்று அப்பா பார்த்து செய்வார். ஏன்னா அம்மா அவர் கூப்பிட்றதே எங்களை மான் தான் கூப்பிடுவார். அவர் அப்படி தான் கூப்பிட்டா அவருக்கு எது ஒன்றும். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப இதாக வளர்ந்ததுனால அந்த கஷ்டம் தெரியாமலே எங்களை வளர்த்துட்டாரு, எங்கள் 3 பேர்த்தையும். அவர் சொந்தமாக அவரே எல்லாம் இது பண்ணி அவருடைய சேவிங்ஸில் எல்லாம் சம்பாரிச்சு அவர் ஒரு வைராக்கியமாக வாழ்ந்தார். இப்படி தான் வாழணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி வீடுலேருந்து எல்லாம் அவருடைய இதில் எல்லாம் இது பண்ணார். 10th படிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அத்தை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பையனுக்கு வந்துட்டு நீ தான் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டாங்க. இப்போ அவங்க தான் எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சாங்கங்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கும் இவரை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் மனசில் இது. நிறைய காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு எனக்கு. அத்தை பசங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இது இருந்தப்போ இவரை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கும் இது. எங்கள் அப்பா எங்கள் இஸ்லாமில் எப்படின்னா, பொண்ணுக்கிட்ட வந்து அப்பா கேட்கணும், இந்த மாதிரி வந்துட்டு இந்த இவர் தான் மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு தான் மேரேஜ் பண்ணி இது பண்ணாங்க. அது நபிகள் நாயகமுடைய இது. அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து கேட்டார், என்னம்மா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. நான் ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருந்தேன். சரி ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இது நடந்தது நான் ஸ்கூலில் இருந்தேன். வந்து அப்பா கூட்டிகிட்டு வந்தார், வாமா அத்தைலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா கிளாஸ் இருக்குது 4:30 வரையும், இல்லைப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து பார்த்தா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பொண்ணு பார்க்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரையும் இவரை நான் அண்ணான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு இதுங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி பார்த்தாங்க, வந்து எல்லாம் பேசி இது பண்ணி அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகி அப்புறம் மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது கூட பார்த்தீங்கன்னா 2002 தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. மேரேஜ் ஆனது 2004. 2 இயர்ஸ் அந்த மாதிரி கேப்பில் தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ உங்களோட 2 பேரோட சைல்ட்ஹுட்டுமே ரொம்ப சுவாரஸ்யமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு? உங்களுக்கு ஒருத்தர் இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற அந்த மேரேஜ் ப்ராசஸ் யார் ஆரம்பிச்சு வச்சாங்க, அந்த ப்ரொசீஜர் எப்படி நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அக்கா கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. சரி நான் வெயிட் பண்ணேன். பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, வருமானம் எல்லாம் இருந்தது. இவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை வாழ அது எனக்கே அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இல்லப்பா இன்னொரு தங்கச்சி இருக்கான், வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்தோம்னா தேவையில்லாம பிரச்சனை வரும், அது நான் வீட்டுக்கு கெட்ட பேரு, அவர் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாம் போது எனக்கு இடிச்சிச்சு, என்னடா இது இப்படி சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. அப்போ இந்த அம்மா வந்து டிராவல்
எங்க வீட்டுக்கு வர்றது போறது, ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர்றது போறது, அந்த பார்வையில அது வந்து இருந்தது. அப்ப என் அண்ணன் சொன்னான், இந்த மாதிரி வந்து இவருடைய அப்பா, அதாவது என் மாமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு, எனக்கு வந்து அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்னு சொல்லி. ஓ, இந்த பொண்ணா, சரி ஓகே, அண்ணா அண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருந்தது. ஓகே, பட் அப்ப என்னன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் இருக்கு, அது இருக்கு, அது உள்ளுக்குள்ள இருந்தாலும் நமக்கு அது வந்து பெருசா ஃபோக்கஸ் ஆகல. அடுத்த தங்கச்சிக்கு பண்ணிட்டு பேச்சே எடுக்காம இருக்காங்க அம்மா. எனக்கு 27 முடிஞ்சதுங்க, இது என்னடா ரொம்ப இருக்கு, இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க போல இருக்கு. நானே ஓப்பனா கேட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆமா, என்ன பண்றது, இவங்க வந்து பண்ணி வைக்க மாட்டாங்க, நீங்க தெரிஞ்சிச்சு. ஆமா, என்னம்மா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, என்னப்பா அவசரம், இன்னும் 2 வருஷம் போட்டோம் அப்படின்னாங்க. சொல்லிட்டேன், நீங்க அன்பானவங்க, அக்கறையானவங்க, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இப்ப இது தேவை, அது நீங்க தான் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஒண்ணு சொல்லுங்க, நான் பொண்ணு பார்த்து சொல்றேன், நீங்க அம்மா அப்பா வந்து சைன் பார்த்துட்டு போயிடுங்கன்னா அவங்க தெரிஞ்சிச்சா இது முத்தி போச்சு விஷயம், விடக்கூடாதுன்னு. சரி ஓகேடா அப்படின்ட்டு இவங்க யோசிச்சாங்க. சரி, தம்பி பொண்ணு இருக்கு, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி வச்சது அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்க அம்மா தான், இவங்களுக்கு பேர் வச்சதே எங்க அம்மா தான். இந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த டாபிக் எடுத்த உடனே எல்லாம் வந்து என் ஏஜ்ல தான் இருந்தாங்க. என்னுடைய சித்தி பசங்க எல்லாமே என் ஏஜ்ல தான் இருப்பாங்க. எடுத்த உடனே எங்க வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருவாருன்னு, ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கு. இவங்க போய் கேட்டிருக்காங்க பொண்ணு எல்லாம் போய், மத்த சித்திங்கெல்லாம் போய் அவரை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவரை மனநோயாளி ஆக்கிட்டாங்க. அங்க எதுக்கடா குடுக்குற, அவனுக்கு அவ்வளவு அது ஏன் பிரச்சனை பாடுறா, ஏன் சொத்த பாடுறா, ஏன் டீடைல்ஸ் பாடுறா, அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க. எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் யோசிப்பான் இல்லையா, போற இடத்துல பொண்ணு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், நல்லா இருக்கணும், லக்ஸுரியா இருக்கணும். இப்போ பெருசா மாட்டிக்கிறதே அதான், பையனுடைய கேரக்டர் என்ன அதெல்லாம் பார்க்காம சொத்தை பார்த்து கொடுத்துருவாங்க. அங்க போன உடனே அந்த பொண்ணு வேலைக்காரியா தான் இருப்பா. ஆனா இவங்க அப்பா அந்த விஷயத்துல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தாரு. அது இப்ப வந்து நம்ம அப்படிதானே சொல்லி ஆகணும், வேற வந்து சாய்ஸ் அதான் நம்ம சொல்ல வந்தோம், அவங்க சொல்ல வேண்டியது. ஆமா, இது போயிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு தகவல் வருது எனக்கு, இல்லடா டஃப் காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு, உனக்கு இந்த பொண்ணு கிடைக்காத போல இருக்குன்னு. இந்த சந்தானம் ஒரு டயலாக் சொல்லுவார் பாருங்க, அதாவது என்னது, ஊரெல்லாம் ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்ல சந்தோஷமா இருக்கான், அந்த மாதிரி நான் என் தாத்தா 8 கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னால ஒரு கல்யாணம் வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏதோ மாத்தி சொல்லியிருக்காரு இந்த அம்மாட்ட, இவங்க வந்து மறைக்கிறாங்க, எனக்கு அது தெரியும், ஆனா இவங்க சொல்லாது, நீ வந்து அங்கதான் கல்யாணம் பண்ணிக்க, இங்கதான் கல்யாணம் பண்ணிக்க, இவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, நீ வச்சா நான் பண்ணிக்கிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், அப்பா அம்மா பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றது தாண்டி, அப்பா இது கல்யாணம் ஆச்சுடா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இதுதான் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அவர் கேட்டாரம்மா எங்க அத்தை கிட்ட, இந்த மாதிரி இன்னும் எப்பமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, இந்த மாதிரி வந்து ஏன் இப்படி படுத்துறீங்க. இன்னொரு விஷயம் எல்லாம் போச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போச்சு. இவங்க டிலே பண்ணும்போது என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், டேய் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டா, அதெல்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணும், நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இவரு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அது உண்மைதான், நாமெல்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி போய் அங்க நின்னு இங்க நின்னு ஆச்சா. ஸோ உங்களோட கல்யாணம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துல நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட கல்யாணம் எங்க எப்படி நடந்தது அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா எங்களுது வந்து மார்னிங் தான் மேரேஜ், 10:30க்கு அப்புறம் அந்த 12:30 அந்த டைமிங் தான் எங்களுக்கு இருக்கும். பிஃபோர் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். அது வந்து நலுங்கெல்லாம் வைப்பாங்க எங்கள் இதில், அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் அது பண்ணுறது. அது செய்யும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க அப்படிங்கிறப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் எங்கள் இதில் பொண்ணுக்கு வந்து அந்த மைசர் எல்லாம் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் உட்கார வச்சிருப்பாங்க இல்லைங்களா. நான் ரூமில் உள்ளே இருக்கிறேன். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி மஞ்சா நிலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்பாங்க. மஞ்சள் எல்லாம் இது பண்ணி மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைப்பாங்க, பொண்ணுக்கும் அதே மாதிரி வைப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கிளம்பி எங்க அத்தை ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து எல்லாம் பஸ்ஸு டிராவல்ஸ் அது இதுன்னு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் போய் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வைட் பண்றதுக்காக பார்த்தேன். அப்புறம் பார்த்தா லாஸ்ட்ல இவங்க சும்மா வந்துச்சு, வந்து இவரு அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் ஃபங்க்ஷன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நைட் ஃபுல்லா ஃபங்க்ஷன் போகும், ஒரு 2 o'clock 3 o'clock வரையும் ஃபங்க்ஷன் போகும்.
எல்லாம் அது வந்து தேல்கா ரசம் பட்டிக்கா ரசம்னு அது இதுன்ட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அன்னைக்கு நைட்டு. எல்லாம் இது பண்ணி வளையல் எல்லாம் போட்டு, பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜுவல்ஸும் போட மாட்டாங்க. அந்த மஞ்சள் நிலங்கு அதோட எல்லோ சாரி கட்டிடுவாங்க, பொண்ணுக்கு எல்லோ வளையல் போடுவாங்க, அதோட எந்த ஒரு ஜுவல்ஸுமே போட மாட்டாங்க. மார்னிங் இது மேரேஜ் அப்போதான் மார்னிங் வந்துட்டு, ஆமா மார்னிங் தான் வந்துட்டு எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய மேரேஜ் புடவை கட்டி அப்பதான் எல்லாம் பண்ணுவாங்க. அது வரையும் இது போட மாட்டாங்க. அது பிஃபோர் அந்த ரிசப்ஷன் நைட் பாத்தீங்கன்னா வளையல், சும்மா வளையல் போடுவாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது ஜுவல்ஸ் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த ஜுவல்ஸ் போடுவாங்க, மெட்டி போட்டுருவாங்க, நைட்டே மெட்டி போட்டுருவாங்க. அது மார்னிங் வந்துட்டு அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனு அதெல்லாம் தான் என்னோட இதாக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த நைட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, மார்னிங் அது எங்க அதே அப்படியே விடிஞ்சிருச்சு. மார்னிங் அதோட அப்படியே விடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் மாப்பிள்ளை ரெடி ஆனாரு. என் பொண்ணு வந்து நார்மல் தான், குளிக்க வச்சு அது நிறைய ஒரு நல்லா ஒரு 4-5 அண்டா தண்ணி அதை என்னமோ எல்லாம் கலந்து எல்லாம் வச்சு போதுன்னு அது புசு புசுன்னு அந்த தண்ணியை ஊற்றி பொண்ணுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர், எங்களுக்கு 5 மணிக்கு அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு பொண்ணு ரெடி பண்ணி எல்லாம் ஜுவல்ஸு புடவை எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை ரெடி ஆகுறது தான் பெரிய விஷயம். முஸ்லிம்ஸ் கல்யாணம் வந்து பொன் வீட்டு சைடு தான் பண்ணுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மண்டபம் பார்க்கறது, சாப்பாடு செலவு எல்லாம் அவங்களுக்கு தான். ஏன்னா நானும் 3 தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு தெரியும் அதில் என்ன கஷ்டம்னு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா சைடாக இருக்கட்டும் அம்மா சைடாக இருக்கட்டும், என்னுடைய கல்யாணம் தான் ஒரு பெரிய கல்யாணமாக இருந்தது. பெரிய கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மண்டபம் நல்லா வந்து லக்ஸுரியாக செலவு பண்ணி பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க ஓகே. பட் அதையும் தாண்டி எல்லா சொந்தங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இது எங்கள் இதெல்லாம் எப்படின்னா, பொண்ணுக்கு மட்டும் அலங்காரம் இல்லை, மாப்பிள்ளைக்கும் அலங்காரம். மாப்பிள்ளை நின்னாருன்னா அப்படியே டாப்ல இருந்து கீழே வரையும் ஃபுல்லா ரவுண்டா பூவா தான் இருக்கும். அந்த பூல பாத்தீங்கன்னா மணிமணியா டிசைனா இருக்கும். இந்த குழந்தையில இருந்து நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, கல்யாணம் நம்ம கல்யாணமும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு வயசு. அப்பா எவ்வளவோ சொல்றாரு, இல்லப்பா ஒரு மாலை மட்டும் போட்டுக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி அலங்காரத்தோட தான் பண்ணிப்பேன். ஒண்ணு நீங்க அரேஞ்ச் பண்றீங்களா, நான் இந்த ஊர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து டிமாண்ட் வேற இவ்வளவு பண்ணிட்டேன், இதையும் ஏன் பண்ணு. ஆனா எங்க ஊர்ல செய்யற ஒரு கல்ச்சர் மாதிரி உங்க ஊர்ல செய்யற ஒரு அறகுறையா தான் இருந்தது. நான் அவங்களுக்கு அது தெரியல. இல்ல ட்ரெடிஷன் பாத்தீங்கன்னா அந்த சைடு தான், தருமபுரி சைடு தான் அந்த ட்ரெடிஷன் எல்லாம். ஈரோடு சைடு மேக்சிமம் இல்ல, வெறும் அந்த மாலை போட்டு அதோட இதாயிடுது. அது கிடையாது. பொண்ணு சைடுல கல்யாணம் பண்ணும்போது அவங்க சைடுல அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்ல சொன்னோம் இல்ல, இந்த ஏரியால அந்த மாதிரி இது கிடையாது அப்படின்ட்டு இல்ல. அப்படி அப்புறம் எங்க அப்பா வந்து இல்ல இவர் வேணும்னு சொன்னதுக்காக அவருடைய மேரேஜ் வந்துட்டு அங்க தர்மபுரியில தான் நடந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா அங்கேதான். அதனால அவருடைய கல்யாண போட்டோல இருந்த அந்த இதை கொண்டு போய் அங்க கடையில காமிச்சு பாருங்க, இதே மாதிரி வேணும்னா நல்லா இது ஆமா சேம் இதே இவர் மாதிரி, எங்க அப்பா மாதிரி தான் இவர் இருக்காரு. ஹைட் மட்டும் இவர் 6 ஃபீட் மேல இருப்பாரு, அவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அது மட்டும் சொல்லி என்ன பரவாயில்ல, என்னை விட மாப்பிள்ள ஹைட்டா இருப்பாரு, நல்லா இது பண்ணி எவ்வளவு இதானாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா பண்ணிரு மாப்பிள்ள எதுவுமே அவர் கேட்கல. அவர் கேட்டது இது மட்டும் தான், இது நல்லா இதா பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க செஞ்சாங்க. என்னுடைய மாமா சொன்னாரு, 2 நாள் கல்யாணம் இருக்கு இல்லையா, அது 1 நாள் பண்ணிக்கலாம்ப்பா, நிக்கா மட்டும் பண்ணிக்கலாம், முன்ன நாளங்கள்லாம் இப்ப யாரும் பெருசா பண்றதில்ல அப்படின்னு சொல்லி. என்னுடைய மாமா கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி நடந்துச்சு கல்யாணம்? எல்லாம் உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டீங்கல்ல, ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்றது ஏன் இந்த மாதிரி? இவரு வந்து இவர் அந்த நலங்கெல்லாம் வச்சுக்குவாராம், இவரு வந்து அந்த 2 days ஸ்பெண்ட் பண்ணுவாராம், எனக்கு மட்டும் 1 நாளா அந்த பட்ஜெட் இருக்கிறது. அது இதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். மண்டபமே வேணாம், வீடு பெருசா தான் இருந்தது, முன்னாடி அந்த இடம்லாம் இருந்தது, வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஆனா இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த விஷயங்கள்லாம் இருந்தாதான் அப்படின்னு சொல்லி. முன்னாடி வந்து எதுவும் டிமாண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இதுக்கப்புறம் இவ்வளவு டிமாண்ட் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம். எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்றாரு. இல்லக்கான உடனே அவங்களுக்கு நான் தம்பி கஷ்டப்படுவான்னு, ஆமாடா அப்படியே பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஒரு 2 o'clock 3 o'clock ஆயிடும். இப்ப என்ன ஆகும், மார்னிங் மேரேஜ் அப்போ ஃபேஸ் எல்லாம் இதாயிட்டு டல் ஆயிட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதுவும் இல்லாம இப்போ யாரும் அதெல்லாம் பண்றது இல்ல. இவர் ஒரே வார்த்தையை அப்பா கிட்ட கேட்டது அதுதான், நீங்க மட்டும் உங்க கல்யாணத்துல பண்ணிக்கிட்டீங்கல்ல மாமா அப்படி. அவர் ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல, சரி விடுப்பா, நீ என்ன சொல்றாரோ அதான். எங்க வீட்டை பொறுத்தவரையும் எப்படின்னா, நான் இல்லாத வரையும் அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துட்டாங்க, என்ன பாத்துட்டாங்கன்னு வைங்க, எதுவுமே கட்டுப்படுத்த வந்துட்டான், எல்லாம் அவன் பாத்துக்க விடுது அப்படின்னு. யார் மாப்பிள்ள இவரே எல்லாமே அப்படிதான் உண்மை, அதுதான் நடந்தது. அதான்
இந்த ஒரு விஷயம் நான் என் மாமாட்ட சொன்னேன், இப்போ என் ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு 250 கிலோமீட்டர். இப்போதான் எல்என்டி ரோடு அப்படி இப்படின்னு போட்டு நமக்கு ஜேர்னி ஹவர்ஸ் வந்து 1 ஹவர்ன்றது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் டிராபிக் எல்லாம் மாட்டிச்சுன்னா சரி 4 கணக்கு ஆகும். நான் காலையில இவங்களெல்லாம் வந்து ஏத்திட்டு நான் எத்தனை மணிக்கு அங்க வருவேன், இதெல்லாம் இருக்கு. அதனால நான் வரேன், பண்ண வேண்டிய நலங்கெல்லாம் எனக்கு நைட்டு பண்ணுங்க. அது இதெல்லாம் பண்ணாதான் வந்து நான் வந்து ஆமாமா, எனக்கு இதெல்லாம் வேணும், அவ்வளவுதான். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சில விஷயங்கள் வந்து எனக்கு தேவையானது நான் கேட்டுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து வேணும், அது வேணாம் அப்படின்னும் போது நீங்க பண்ணீங்க இல்லையா, பண்ண அப்ப எனக்கு பண்ணுங்க. இதெல்லாம் தான் என்னோட டிமாண்ட். இதெல்லாம் ஓகேனா வந்து அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பேசலாம். விஷயம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சது, அந்த ஜுல்வா ரசம் பண்ணுவாங்க, நிக்கா முடிஞ்சது, அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போகுது. இவங்க ரொம்ப ஸ்லிம்மா தான் இருந்தாங்க. நான் அசால்ட்டா அப்படி தூக்கிட்டு போய் கார்ல உட்காந்தோம். இவங்களை கூட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறேன். எங்க இருந்து தான் வந்துச்சோ மழை தெரியலீங்க, ஊத்துது, அந்த அருவியில ஊத்துற மாதிரி ஊத்துது. என்ன ஆச்சு, எல்லாம் வந்த சொந்தங்கள்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்துல என் கார் தான் இருந்தது. ஒரு சுமோல எலிஜிபிள் ஒரு 7 பேர், அதிகபட்சம் ஓவர்லோட்னா ஒரு 9 பேர். இல்ல அது இல்லாம பொண்ணு மாப்பிள்ள போறதுக்குன்னு கார் வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா அதுல பொண்ணு மாப்பிள்ள தான் பொண்ணு, அதுல பொண்ணு மாப்பிள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒட்டிட்டு 20 பேருங்க சும்மால. நம்ப மாட்டீங்க, நான் யாராவது சொன்னா ஏ போடா அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்க. டயர் அதுல வீக் போல இருக்கு, 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அது பஞ்சர் ஆகுது. ஆமா, பின்ன 20 பேரை வந்து ஒரு லாரியில கூட்டிட்டு போக வேண்டியவங்களை வந்து நீங்க கார்ல கூட்டிட்டு ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய டிராவல். போற வழியிலே வந்து சாப்பாடு டைம் வந்துடுச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்குற டைம் வந்து தூங்கியாச்சு, போற வரைக்கும் விடிஞ்சிருச்சு. அதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட், டிராவல் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட். 20 பேர் கூட கார்ல போயிட்டு இருக்கோம், இப்படி ஒரு வழியா போய் சேர்ந்தோம். ஆனா உங்க கல்யாணத்துல இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யம், இப்போ பேசும்போது கூட வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்குல்ல. இப்போ அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேரு பசங்களுக்கு கதை சொல்லணும்னா வந்துட்டு புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் உங்க மேரேஜ் சொல்லலாம். அதே மாதிரி எங்களுடைய லைஃப் எங்களுக்கு சொன்னாலே அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டா அதே வேற கதையே தேவையில்லை. எத்தனை தடவை சொன்னாலும் அது அப்படியே உட்காந்து, அது என் சின்னவன் இருக்கான் பாருங்க, உட்காந்துட்டு அப்படியே அதே ஒரு இதா உட்காந்து கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் பேட்டா யோசிக்கிறேன் அப்படின்னா எப்படி நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன் நான் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன். ஆமா, அதுக்கு விஷுவலா அவர் வந்து யோசிச்சு பாப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதுல இருந்து ஒரு கொஸ்டினா கேட்பாரு, எப்படி ஆமா செஞ்சீங்க, ஆனா அதுல எப்படி லாஜிக்லாம் ஓகே, அது வந்து எப்படிமா அதுல அது அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கேக்கு. சோ உங்களுக்கு கல்யாணம் ஆன டைம்ல வந்து ராம் ஆல்ரெடி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க கொடைக்கானல் ஹனிமூனுக்கு எங்கேயாவது போனீங்களா? போனோம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூஸ்வலா வந்து எப்பவுமே நாங்க கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு டேட்ஸ் ரொம்ப பிஸியா இருந்ததுனால நாங்க போல அப்படின்னு சொன்னாங்க. எங்க போனீங்க, உங்களோட ஹனிமூன் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் தனியா எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், அவர் தனியா வந்துட்டு ஷூட்டிங். இது பேர் ஹனிமூன் கிடையாதுங்க, நான் தெளிவா தானே கேட்டேன். ஹனிமூனுங்கிறது எப்போ போவாங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே. அவர் தான் கல்யாணம் முடிஞ்சதுமே அவர் ஷூட்டிங். அதுக்கு தான் நான் இந்த கேள்வியே கேட்டேன். அவர் பாட்டு தனியா கொடைக்கானல் போயிட்டாரு. நான் தான் அங்க இருந்து போன் பண்ணும்போது நான் தான் கேட்பேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது போலாமா அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவே இல்லை. இல்லைங்க, போனாங்க, சும்மா சொல்றேன். என்னுடைய தங்கச்சி வந்து சேலத்துல இருக்காங்க, மாப்பிள்ளைக்கு வந்து ஏற்காடுல தான் பிசினஸ். உங்களோட கதை ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டோட ஆரம்பிக்கிறேன். அப்போ மாப்பிள்ளை கூப்பிட்டுருந்தாரு, நீ வாப்பா நம்ம ஏற்காடு போயிட்டு வரலாம்னு. சரி, அது ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி நான் மேட்ச் பண்ணி. நீங்க அதை மேட்ச் பண்ணிட்டீங்க, அவங்க அதை ஒத்துக்கல. ஃபேமிலியோட போறது வந்து அதான் சொன்னேன். ஏங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து 2 வீலர்ல போயிட்டு அங்கெல்லாம் சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு அங்க தங்கி வர்றது, அப்புறம் என்னங்க என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. நான் சொல்லிட்டேன், இப்போதைக்கு இது வந்து எதுவும் பண்ண முடியாது, லேக ஃபில் பண்ணிக்கோ, நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உனக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு. பட் அது ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி வந்துச்சு. பிளான் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப பசங்க இருக்காங்க, இப்ப அவங்க ஸ்டடீஸ், இப்ப அது வந்து ஒரு கமிட்மெண்ட். இப்ப அந்த இது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் அவங்களுக்கு அது போகணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சர்ஸ், அப்புறம் நாம இப்ப போறது அவங்கள ஒரு பக்கம் அமுச்சுட்டு நாமளுமா இல்ல அப்படின்ட்டு இல்ல. இப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹனிமூனுங்கிறது தனியா அந்த மாதிரி தான் போய் இது பண்ண அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா சென்னையில இங்க வந்து நானும் அவர் மட்டும் தான் தனியா தான் நாங்க இருந்தோம். நாங்க இருந்து அதே எங்களுக்கு அப்படிதான் போச்சு. ஒரு வருஷம் குழந்தை வந்து ஒரு பிறக்க வரை அதுவே எங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிதான் போச்சு. நான் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும். அதான் ஷூட்டிங்ல டைம்ல 2 வீலர் இருக்கும், அப்போல்லாம் கொஞ்சம் வருமானம் கம்மி தான். 2 வீலர் இருக்கும், ஷூட்டிங்கும் பெருசா இருக்காது. நல்ல ஊர் சுத்துறதுனால சென்னையில எங்க ஈஸியா அப்படி இப்படி சினிமா, ஷாப்பிங் எல்லாம் ஒரு நல்ல ஒரு டிராவல் போயிட்டு தான். வீட்டுல இருக்கிறத விட வெளியில ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, மாமனார் மாமியார் கிடையாது, அங்கேயும் கிடையாது, சொந்தமும் கிடையாது.
நீங்க ரெண்டு பேர் இன்பம்னாலும் மட்டும்தான். துன்பம்னாலும் நம்ம 2 பேரும் தான் நம்மள வந்து ஷேர் பண்ணிக்கணும். இப்படிதான் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டரா நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, சீரியல்ஸ்ல இருக்கட்டும், ஃபிலிம்ஸ்லயா இருக்கட்டும். உங்களோட ஓவரால் இந்த ஃபிலிம் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்குன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சினிமா லைஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன், வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே வந்தேன், அப்பா தம்பிங்களோட டிஸ்டர்பன்ஸ் தான் வந்தேன். எதுவுமே வேணாம் எனக்கு, வெறும் அந்த டிக்கெட் பைசா மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் துணி எடுத்து சூட்கேஸ்ல போட்டு வந்துட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டோட தாத்தா அவர்கிட்ட ஜோதிகண்ணன் சார்கிட்ட வந்துட்டேன். வந்த உடனே அவர் சொன்னார், நான் டப்பிங் கார்டு வாங்கி கொடுக்குறேன், இவ்வளோ ஆகும், இந்த இங்கே தான் நடிகர் சங்கம் இருக்கு, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், போங்க அப்படின்னு சொல்லி. இப்போதான் ஷேர் ஆட்டோ அப்படி இப்படி நம்ம மினி பிஸ்ன்னு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படி இப்படிலாம் இருக்கு. அப்போலாம் இல்லை, கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கும், நடந்தே போவாங்க. இங்கேருந்து வடப்பள்ளியில் தான் தங்கி இருந்தாங்க, அங்கேருந்து டி நகர். எனக்கு அப்போ தெரிஞ்ச 3 டேரக்டர், பெரிய டேரக்டர் யாருன்னா கேபி சார், பாக்யராஜ் சார், டிஆர் சார், இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச 3 டேரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து கேபி சாரோட ஆஃபீஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணேன். நான் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு போனேன், எனக்கு அழைப்பு வந்தது. வந்த உடனே கேபி சார் கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க. கேபி சாரை தான் நம்ம பார்க்கலாம். அப்போ எனக்கு சினிமாலாம் தெரியாது இல்லையா, அவ்வளோ ஈஸியாக வந்து நான் பார்த்துட முடியாதுன்னு போன உடனே அவர் டேரக்டர் இருந்தார். வாங்க, இந்த மாதிரி ஒரு டெலிஃபிலிம் பண்ணுறோம், அதில் ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. நான் எடுத்தோடனே பாலச்சந்தர் சார் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே வந்து இதான் அவர் வருவாரு, பட் நாங்க தான் அதை வந்து டைரக்ட் பண்றோம். அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணுவாரு. இல்ல நல்ல டிராவல் நீங்க பண்ணுங்க, லீட் ரோல் இது பண்ணுங்க. சரி ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். லைவ் ரெக்கார்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்பாட்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, மாடுலேட்டும் பண்ணி ஆகணும், நல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணி ஆகணும். எதுவுமே இல்லைங்க, பிளாங்கா போறேன் நாங்க. இப்போ பாருங்க எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுட்டு டைலாக் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆக்ஷன் போது என்ன ஆச்சுன்னா, டைலாக் எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விட்டுருவேன், இல்லைன்னா அது ஒரு இது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிளவுட் பாசிங், இது பாசிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு. ஆனா என்னன்னா, கேபி சார் எல்லாம் சொல்லுவேன், உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு வந்து சினிமாவில் நான் எந்த அளவு சாதிச்சேன், இதுக்கு மேல எவ்வளவு போறேன், இந்த விஷயம்லாம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், உன்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்தது கேபி சார் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். கோலங்கள்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், விகடன்ல பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அந்த டேரக்டர் துரத்தினேன், விடவே இல்லை. எங்க ஷூட்டிங் பண்ணாலும் போய் நின்றுவேன், சார் எனக்கு சார் நீங்க எனக்கு வந்து நீங்க சான்ஸ் கொடுத்தே ஆகணும் சார், நீங்க எடுக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க சும்மாவே என்ன அன்புத்தோல தாக்க முடியாம, தம்பி இது பிரைம் டைம் பா, திருச்செல்வம் சார் பிரைம் டைம், சரி ஒரு 2 நாள் தான் வரும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொடுத்து நல்லா இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. இது பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ராமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், அமீர் சார் படம் ராமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுக்ரன், நம்ம விஜய் சாரோட படம், எஸ்எஸ் சார் டைரக்ஷன்ல, தங்கமீன்கள் சார் டைரக்டர்ல ராம்னு ஒரு படம். ஆமா, இதெல்லாம் அப்படியே பேரலா பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் கமல் சார், நம்ம கௌதம் வாசுதேவன் இவங்க காக்க படம் பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த படம் வேட்டையாடு விளையாடு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது 7 சீரியல் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுகன்யா மேமோட பேரா, அப்புறம் சீதாரா மேம் பேரா, சுதா சந்திரன் மேம் பேரா, கன்னிகா வந்து பேரா, படங்கள். இது அது பயங்கர பிஸி ஆர்டிஸ்ட். பிர்லா போஸ்னாவே எல்லாம் அவர் பிஸியா இருப்பாரு. அவர்கிட்ட வந்து கேட்டு நீங்க கமிட் பண்ணுங்க, அவர் வந்து டேட் கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க கேட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிராவல் போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு என்னன்னா, நான் மிஷ்கின் சாரோட டேரக்டர் மிஷ்கின் சாரோட ஃபேன் அப்படின்ற விஷயத்தை, அவர் படத்துல எப்படியாவது நடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காமலே இருந்தது. இப்போ ரீசெண்டா போன வருஷம் வந்து அவர் வந்து விஷால் சாரை வச்சு ஒரு படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு படம் எடுத்தாங்க. போயிட்டு அங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவை பார்த்து, சார் இந்த மாதிரி நான் நிறைய பண்ணிட்டேன், சார் படம் பண்ணோம், நான் நிறைய படம் ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கல, இல்லை எப்படியாவது பண்ணியே ஆகணும் சார். ஒரு கோ டைரக்டரை கூப்பிட்டு அவர் வந்து சொன்னார். அவர் சொன்னாரு, போலீஸ் கேரக்டருக்கு டைலாக் இருக்கான்னு தெரியல, ஒரு 2 நாள் 3 நாள் வரும், ஓகேனா சொல்லுங்க பண்ணுங்க அப்படின்னு. சரி அவரை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கமிட் ஆகலாம், பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஓரளவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எப்படி ஒரு பேக்ரவுண்டா நிக்கிறது, அது தப்பு இல்லையான்னு தோணுச்சு. சரி எண்ணங்கள் நல்லா இருக்கு, ஓகே ஆண்டவன் இருக்குன்னா கொடுப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. மிஷ்கின் சார் பார்த்தவொன்னே எனக்கு சந்தோஷமாச்சு. ஓகே, அது பின்னாடி நம்ம ஒரு படம் பண்றோமோ இல்லையோ அவர் பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு, சார் வணக்கம் சார்ன்னு போய் தைரியமா கை கொடுத்து சார் நான் உங்களுடைய ஃபேன் சார் சொல்லிட்டேன். நான் நிறைய படம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, ரொம்ப பிடிக்கும் சார் உங்க படங்கள்லாம், உங்க படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. திட்ட போறாரு போல இருக்கு.
அதுக்கப்புறம் கோ டைரக்டர்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காரு. இவர் கோ டைரக்டர் ஃபீல் பண்ணது ஒரு சின்ன கேரக்டர் தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஒரு பெரிய டிராவல் ஒன்று அது வந்து அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின கண்டிஷனே இதுதான். ஏன்னா உங்களுக்கு மெயின் டிராவலில் கொடுக்குறாரு, இதில் வந்து லீட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, விஷால் சௌத்ரி லீட் ரோல் பண்ணிருக்காங்க, ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய இருக்கு, எப்போ கூப்பிட்டாலும் வரணும், இப்படி இருந்தா நான் கமிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் வாக்கு கொடுத்துடலாம், பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா என்னுடைய ஃபுல் தேவைகளும் சினிமாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ஒண்ணுக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது, கூப்பிடும் போதெல்லாம் போயிட முடியாது. ஏன்னா நான் வந்து வேட்டையாடு விளையாடு பண்ணும்போது ஒரு கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, அந்த கமல் சார் டேட்ஸ் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் லொகேஷன்லாம் வந்து திடீர்னு 1 hour பிஃபோர் கால் பண்ணுவாங்க, உடனே போய் நிக்கணும். இது என்னால முடியுமா, நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா, எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்ன்றது மட்டும் எனக்கு வந்து. ரெண்டாவது பெரிய டிராவல்னு வர சொல்லிட்டாங்களா, ஓகே சார் வரேன் அப்படின்னு சொல்லி அது மூலமா சில கெட்ட பேர் கூட வாங்கினேன் 2-3 வீட்டுல எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் மிஷ்கின் சாரோட பிளாட்ஃபார்ம் பார்த்தேன், அன்பிலியபிள். பட்டு எல்லா நடிகர்களும் வந்து பட் அவருடைய டைரக்ஷன்ல வந்து பண்ணணும். ஸோ இன்னைக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் ஜேர்னி உங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய படங்கள், நிறைய எஸ்டாப்ளிஷ்டான டிரெக்டர்ஸ், உங்களோட சீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களோட பேர் சொன்னால் எல்லாருக்குமே இவர் யார் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்துடுச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறீங்க. பட் உங்ககிட்ட தான் ஆக்சுவலாக நான் இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வேற மாதிரியான ஒரு கேரக்டரா பார்த்துட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் எஸ்பெஷலி அவர் சொன்ன மாதிரி ஊரை விட்டுட்டு வந்து ஒரு புது லைஃப் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்களுது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே அப்பா அம்மா, அதான் என்னுடைய, ஆமா அவ்வளோதான் என்னுடைய லைஃப் வந்து அவ்வளோதான். என்னுடைய இது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. வெளி உலகம் அவ்வளவா தெரியாது. எது ஸ்கூல் போகணுன்னாலும் அப்பா தான் கூட்டிட்டு போவார், அவர் தான் கூட்டிட்டு வருவார். அது அப்படியே எங்களுக்கு இதாக போயிடுச்சு. இங்கே ஆஃப்டர் மேரேஜ் இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்போதான் ராம் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாரு, கற்ற தமிழ் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தேனி ஷூட்டிங் அங்கே தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கொடைக்கானல் அங்கே போயிடுவார் இவர் ஷூட்டிங்க்கு. அந்த மாதிரி அவுட்டோர் அதிகமாக எல்லாம் இதாகிட்டு, ஆமாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நான் ஸ்டார்டிங்கில் அதாங்க கல்யாணம் ஆகி வந்துட்டு இவர் பாட்டுக்கு விட்டுட்டு ஒன்றா கூட்டிகிட்டு போய் அத்தை வீட்டில் அங்கே விட்டுருவாங்க, இல்லைன்னா அம்மா வீட்டில் விட்டு இவர் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிடுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது ஸ்க்ரீனில் அவர் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஓகே இதில் இவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்குது, இவ்வளோலாம் இது பண்ணி இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பசங்க அப்படி லைஃப் எங்களது இதாக இருக்கும்போது ஒவ்வொரு இதில் இப்போ ஷூட்டிங் போயிட்டு வந்தார்னா ஒரு இதாக மட்டும் இல்லை, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை அதிகமாக வந்து இது பண்ணி வந்து ஷேர் பண்ணிக்குவார். என்ன அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு என்ன எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குவார். இப்போ அவர் சொன்னது துப்பறிவாளன்ல இது அது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப் டு டேட் எல்லாமே வந்து வீட்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவார். நானும் அவரும் வந்துட்டு அது என்ன எதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவருடைய டிராவலிங் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நானும் பசங்களும் டிஸ்டர்ப் பண்ணாம அவரை வந்து அந்த கூடவே வந்து அந்த ஜேர்னில சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களோட இந்த ஜேர்னில வந்து 2 பேருமே சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி உங்களுக்கு இருந்திருக்கு இது வரைக்கும். பட் இந்த ஜேர்னில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் உங்களுக்கு 2 பேருக்குமே முன்னாடியிலேருந்தே தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருந்தது அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்றது சொல்லலாம் ஓரளவுக்கு. ஸோ இந்த ஒரு தருணத்துல வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அவங்க கிட்ட சாரி இல்லைன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இவங்க கிட்ட சொல்றதை விட இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொருத்தருக்கு சாரி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்னன்னா கடவுள், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிறந்தோம், அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்க, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, இந்த சினிமா லைஃப் வந்தேன், அவங்க வந்து புஷ் பண்ணி விட்டாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நின்னோம். என் மனைவி எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, அது கடமை. அதையும் தாண்டி சில விஷயம் என் மேலே இன்வால்வாக இருக்கா. என் பசங்க அப்பான்னு சொல்லி இருக்காங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பக்குவமின்மை. இது வந்து யாருடைய மனசு நோக்கடிக்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் வந்து ஓப்பன் பண்ணல. அவ்வளோ லவ்வாக இருந்த ஒரு கப்புள் பார்த்தீங்கன்னா இவங்க என்னை விட்டு ஒரு 10 மாதம் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க. எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் இல்லை, பேச முடியல. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனையே கிடையாது. நான் அப்படியே இருந்தாலும் பேசி தீர்த்து போகணும். 2004 கல்யாணம் ஆகி 2011 வரையும் நான் வந்து லைஃப் ஜேர்னி ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா எவ்வளவோ வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் தனியாக இருக்கோம், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், எவ்வளோ விட்டு கொடுத்துருப்போம், இவ்வளோ நடந்திருக்கும்.
இதுக்கு நடுவுல ஒரு கேப் ஒன்று இருந்தது. அது என்ன வந்து இவங்களுக்கு எவ்வளவோ சொல்றேன், பட் அவங்க சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல. இப்படியே இருக்கேன். பட் இதுல என்னன்னா இந்த தேர்ட் பார்ட்டின்னு சொன்னேன் இல்லையா, இந்த குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க, அங்க சொந்தங்கள்லாம் இருக்கு. நான் இங்க தனியா இருக்கேன். வீட்டுல நுழைஞ்சாவே என் பசங்க அப்புறமா குட்டி குட்டி பசங்க அர்த்தாவே ஓடி வந்து அப்பான்னு வருவாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டா இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இழந்துட்டு நிக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் வயசுல வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சென்னைக்கு வந்தவன் நான். வின் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட வந்தவன். அந்த ஒரு வைராக்கியம் இல்லடா, மாறும், மாற்றம் இல்லாத எதுவும் இல்லை, கண்டிப்பா மாறும். அந்த ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ரெண்டு ஒரு அழைப்பு வருது. அது என்னுடைய பெரிய மாமா. படிச்ச பையன், என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி இருக்க, விட்டு கொடுத்து போ, லைஃப்ல அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் என்னோட வயசுல பெரியவர். அவர் எனக்கு ஈக்குவலா இறங்கி வந்து பேசுன்ற அவசியமும் கிடையாது, அவருடைய பொண்ணும் கிடையாது, எல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா பண்றதெல்லாம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ, இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதுபடிதான் இவர் நடந்துக்குவார். இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆப்போசிட்டா கடவுள் இருக்கிறது. பட் அதுக்காக நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் வந்து எதிர்மறையா நடந்துக்கிறாங்க, கடவுள் படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அப்படியே நடந்துகிட்டாலும், எதிர்மறையா நடந்துகிட்டாலும் அதுக்கான தண்டனைகள் அவங்களுக்கு உண்டு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, என்னுடைய உலகம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய நிம்மதி எல்லாமே என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க தான். உண்மை அதுதான். அது நான் பிக்ஸ் ஆயிட்டேன். அதே என்கிட்ட இல்லைன்னும் போது எனக்கு எவ்வளவு பெரிய மாளிகையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அது இல்லை, என் உலகம் இதுதான். கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்னை வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கும் சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கும் சொல்லி இப்படிதான் இருக்கணும், இனிமேல் ஏன் நாலேஜ் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் நீங்க வச்சுக்க கூடாது இப்படின்னு ஒரு கைட் பண்றாரு. இந்த விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நிறைய கப்புள்ஸ், நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அந்த ஒரு மோகம் அப்படி போன பின்னாடி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஈகோ கிளஷ் ஆகும். நீயா நானான்னு. ஒரு சின்ன விஷயம் ஒரு பொண்ணு போய் அழுதுட்டு சொன்னான்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. உடனே அவன் மேல ரிவெஞ்ச் ஆவாங்க. ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படின்னும் போது என்ன, பொண்ணு சொல்றா, உன்னுடைய பொருள் அதனுடைய தரம் என்னன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டியை நீ டைரக்டா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, என்ன எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். பட் அவன் சின்ன வயசு, அவன் கோவதாப்படுவான். அந்த வயசை நீ இறங்கி வந்து அவங்கள்ட்ட சொல்லி பேலன்ஸ் பண்ணு. ஆனா நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பிரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிற டிசிஷன்லாம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து சந்தோஷமா இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன், என் பொண்டாட்டி கூட பேசுறேன், பிள்ளைங்க கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது அவரால் தான். நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பட் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் அரிகோணத்தில் இருக்காரு. ஆசை பாஷான்னு ஒரு பேர், அவர் டாக்டர், அவர் தான். பட் அவர்கிட்டே வந்து சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லி அவர் என்ன திட்டி, நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும், திட்டி நான் அவருக்கு வந்து லூஸ் டாக் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் சாரி சொல்லணும்னாலும் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு நிறைய வருஷமா எனக்கு தோணிட்டே இருந்தது. அவரை பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனா பேச முடியாது, பயமும் எனக்கு. ஏன்னா என்னுடைய பெரிய மாமா வாங்க போங்க தவிர எதுவுமே பேச மாட்டாரு. நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவேன். என்னுடைய சாரியும் தேங்க்ஸும் என்னுடைய பெரிய மாமான்றதோட ஒரு நல்ல மனிதர். ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னை தாண்டி வந்து நான் நல்லா இருக்கணும், என் மனைவி வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் அவர் தான். ரெண்டும் அவருக்கு தான். நீங்க சொல்லுங்க. ஸோ ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேருந்து அந்த ஒரு ஜேர்னியை வந்து இன்னும் பெட்டர் பண்ணி கொடுத்ததுக்காக அவர்கிட்ட அவர் சாரி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்க சார்கிட்ட எந்த விஷயத்துக்காக சாரி தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, நான் அவர்கிட்டையும் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அதான் அவர் சொன்ன மாதிரி மேரேஜுங்கிறது வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பிரிஞ்சிடுறாங்க, பண்ணிடுறாங்க. அவங்க லைஃப் வந்து அவங்க வாழ்ந்து அவங்களுடைய லைஃப் ட்ராவலிங்கில் தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுடைய வழியை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வழியும் இவங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்க, கண்டிப்பா அந்த ஒரு இது இருக்கும். சொன்ன மாதிரி எங்கள் பெரிய மாமா அவர் தான் பார்த்து பேசி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணி வச்சார், எல்லாம் போச்சு. அப்போ நடந்த இன்சிடென்ட்காக நான் எல்லாத்துக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சேர்ந்து இது பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா மெயினான ஒரு காரணம். எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, என்னதான் 1000 தான் இருக்கட்டும், என்ன இதாக இருந்தாலும் நீ வந்து அவர் கூட தான், உன்னுடைய லைஃப் அவர் கூட தான்,
என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ உன்னுடைய லைஃப் நீ அவர் கூட இருந்து தான் நீ அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணுமே தவிர நீ வந்தது சரி கிடையாது. அந்த ஒரு இதை வந்து நீ இது பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விழுந்த விஷயத்துக்காக நான் இவர்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் சாரி சார். ஸோ இந்த செக்மெண்ட்ல உங்களுக்காக நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். இந்த பர்சன் பத்தி நீங்க முன்னாடியே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ உங்க 2 பேரை வாழ்த்தி ஒரு சர்ப்ரைஸான வீடியோ அமைச்சிருக்காரு. யாருன்றதை பார்த்துக்கலாம். ஹாய் வணக்கம், நான் உங்கள் அபிஷேக் பேசுகிறேன். நண்பர் பிர்லா போஸ் வந்து அதாவது இந்த விடாமுயற்சி அப்படிம்பாங்கல்ல, இந்த விடாமுயற்சியில் பெரிய அளவில் ஜெயித்த ஒரு நடிகர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் மெயின் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ என் கூட துப்பறிவாளம்ங்கிற படத்தில் மிஷ்கின் சார் டைரக்ஷன் நடிச்சிட்ருக்காரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை பற்றியுமே தப்பாக பேசாத ஒரு கேரக்டர். என்ன வேலையோ அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற ஒரு நல்ல மனிதர். அண்ட் அவரோட சின்சியாரிட்டி வந்து அவரோட ஒர்க்கில் தெரியுது, அவரோட சின்சியாரிட்டி வந்து அவரோட வெற்றிகளில் தெரியுது. மே காட் பிளஸ் ஹிம் வித் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். அவருக்கும் அவரோட குடும்பத்திற்கும் இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் அபிஷேக் சார் கூட வந்து கோலங்களில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிரிஜாமி அவர் வந்து ஹீரோவாக பண்ணார். பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட் அவர். அதுக்கப்புறம் அவர் வந்து படம் டைரக்ட் பண்ணார். இப்போ அவர் கூட வந்து துப்பறிவாளன் பண்ணிட்டுருக்கேன். அப்போல்லாம் பேச முடியாத நிறைய விஷயங்கள் வந்து துப்பறிவாளனில் டைம் கிடைச்சிது. இந்த நைட் ஷூட்டெல்லாம் நிறைய போனோம். ஏன்னா அவருடைய காம்பினேஷன்ஸில் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. அப்போ போயிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சிம்பிளானவர். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் என்ன வந்து பாராட்டுறதுல உண்மையாகவே எனக்கு ஏதோ கொடுப்பனை இருக்கு. அதிகப்படியாக சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய இடத்துல இருந்து இவர் வந்து கிரிக்கெட்டர். சில விஷயங்களால அவர் வந்து சினிமாவுக்கு வந்தார். சீரியல்ஸ் எல்லாம் பண்ணார், பயங்கர பீக்கில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து படம் டைரக்ட் பண்ணார். இப்போ மறுபடியும் வந்திருக்காரு. இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அபிஷேக் சார் வந்து இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னும் போது அது வந்து அவர் சலுப்பை தட்ட மாட்டார். சொல்ல போனால் ஒரு ஏன்னா நம்ம கூட ஃபீல் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு வந்த பின்னாடி சின்ன என்னப்பா அப்படியா அதை ஃபோன் எடுத்து அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாரு. பட் அவர் வந்து இந்த விஷ் காப்பியில் வந்ததில் எனக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2002ன்னா இப்போ 2017 நான் வந்து சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா திரும்பி பார்த்தேன். இப்போ நீங்க கேட்டீங்க எங்க ஆரம்பிச்சீங்க, இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது பட் ஸ்பீடா வந்தோமா ஸ்லோவா வந்தோமான்னு ஒன்று ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ரொம்ப புரிதல் இருக்கு. நம்ம என்ன பாசிட்டிவா பண்ணியிருக்கோம், நெகட்டிவா பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் வந்து யாருங்க இப்போ இருக்கிற டைம்ல வந்து நம்மளை பத்தி சொல்றது யாரு, கேட்கறது யாரு இருக்காங்க. இந்த ஒரு 15 வருஷ சினிமாவுக்கு இந்த கலைத்தாய் வந்து ஜீ டிவி மூலமா என் ஆட்டோகிராஃப்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நான் வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க 2 பேரோட ஜேர்னி ரொம்ப அழகா, நீங்க உங்களோட சினிமா ஜேர்னியா இருக்கட்டும், உங்களோட லைஃப் ஜேர்னியா இருக்கட்டும், ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை கலந்து, அதுவும் உங்களோட கல்யாணத்துல நடந்த நிறைய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்றது எங்க என்டையர் டீம் சார்பாகவும் நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்ப ஜாலியா ரொம்ப சுவாரஸ்யமா நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு ஜோடியோட ஆட்டோகிராஃபோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.